நடிகர் ரஜினி நடிப்பில் இப்போது விறுவிறுப்பாக தயாராகி வருகிறது ஜெயிலர் 2 திரைப்படம். இப்படத்தின் வேலைகள் ஒரு பக்கம் இருக்க, ரஜினியின் 173வது படம் குறித்து ஸ்பெஷல் தகவல் வந்தது. அதாவது, ரஜினியின் 173வது படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் சார்பில் கமல்ஹாசன் தயாரிக்க சுந்தர் சி இயக்குவதாக இருந்தது. ஆனால் அறிவிப்பு வெளியான வேகத்தில் சுந்தர் இந்த கூட்டணியில் இருந்து விலகுவதாக கூறியிருந்தார். சுந்தர் சி விலகியதைத் தொடர்ந்து ரஜினிகமல் கூட்டணியில் உருவாகும் படத்தை இயக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகம் உள்ளது. எஸ். ரவிக்குமார், கார்த்திக் சுப்புராஜ், தனுஷ் என பல இயக்குநர்களின் பெயர்கள் அடிபட்டது. தற்போது என்ன தகவல் என்றால், பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரஜினிகமல் கூட்டணி படத்தை இயக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பார்க்கிங் படத்திற்கு ரூபாய் 6 லட்சம் வாங்கியவர் சிம்புவின் 49வது படத்தை இயக்க ரூபாய் 2 கோடி சம்பளம் வாங்க பேசப்பட்டதாக கூறப்பட்டது. தற்போது ரஜினியின் இந்த புதிய படத்தை இயக்க அவருக்கு ரூபாய் 10 கோடி சம்பளம் பேசப்பட்டுள்ளதாம்.